கேள்விகளுக்கான விடயங்களை, பதிலை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஒன்று, அன்னை மரியாள் என்னோடு இருக்கிறாள் என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது? இரண்டாவது, என் துன்ப நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஜெபிக்க வேண்டுமா? நான் போராட வேண்டுமா? நான் எதிர்த்து போராடி நிற்க வேண்டுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது, அன்னை மரியாளுக்கு துன்பம் வந்தபோது அவள் என்ன செய்தாள்? அன்னை மரியாள் வியாகுலங்களை அனுபவித்த போது அவள் என்ன செய்தாள் என்பதைத்தான் இந்த மூன்று கேள்விகளுக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். முதலாவதாக, துன்ப நேரங்களில், வியாகுல நேரத்தில் அன்னை மரியாள் என்ன செய்தாள்? அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே திருச்சபையினுடைய மரபுப்படி, பாரம்பரியத்தின்படி 7 வியாகுலங்களை அவள் சந்தித்ததாக நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்னை மரியாள் வெறும் 7 வியாகுலங்களை மட்டும் தான் சந்தித்திருப்பாளா? அவள் 1000 வியாகுலங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருப்பாள். 1000 துன்பங்களை தன் வாழ்க்கையிலே அவள் சந்தித்திருப்பாள். 1000 பிரச்சனைகளுக்கு அவள் எதிர்கொண்டு போராடி வெற்றி அடைந்திருப்பாள். 7 என்பது இந்த 1000 துன்பங்களை உள்ளடக்கிய ஒரு எண்ண